விஜய் அரசியல் செல்லுபடியாகுமா? ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு பெரிய விஜய் ஃபேன்லாம் கிடையாது. டைஹார்ட் தலைவர் ஃபேன். ஸோ அப்புறம் ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் என்னோட ஒரு குட்டி ஒப்பீனியன் அபவுட் விஜய் பாலிடிக்ஸ். இது யாருக்காவது அஃபண்ட் ஆச்சு, இல்லை வந்து யாருக்காவது வந்து மன வருத்தத்தை கொடுத்ததுன்னா இப்போயும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அந்தளவுக்கு எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக ஒரு சின்ன ஒரு காஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு, விஜய் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. முன்னாடி ரஜினி வந்தாப்புல தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்தார். அப்புறம் இல்லை சில பல காரணங்களுக்காக இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ இப்போ வந்து கமல் ஆல்ரெடி வந்தார். யாரை எதிர்த்தாரோ அவர் கூட இப்போ கூட்டணி மாதிரி இருக்கார். ஸோ இப்போ திருப்பி விஜய் வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பழசில் வந்து எம்ஜிஆர் அதெல்லாம் வந்திருக்காங்க. பட் அந்தளவுக்கு நமக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிற அறிவு வந்து நமக்கு கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற சினாரியோ வச்சு பார்க்கும்போது விஜய் நல்லது ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த இன்டென்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக பேச வந்து நிறைய விஷயங்கள்ல தெரியுது. அகைன் நான் சொல்கிறேன், நான் வந்து பேசுகிறது வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, விஜய் ஃபேன் கிடையாது. விஜயை பெருசாக ஃபாலோ பண்ணல. விஜய் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேனுக்கு இருக்கும்ல, அந்த ட்ரஸ்ட் கிடையாது. ஒரு அவுட் ஆஃப் ஒரு நார்மல் பப்ளிக் ரேஞ்ச்லேருந்து தான் நான் பேசுகிறேன். ஸோ விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கும். விஜய் என்ன அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காமன் மேன் ஓட ட்ரஸ்ட்டையுமே வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற கிட்டத்தட்ட வந்து எனக்குமே வந்து லைட்டாக ட்ரஸ்டபுளாக இருக்குது. அவரோட ரீசண்ட் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், அண்ட் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும். என் ஒய்ஃப் கூட சும்மா கலாச்சிட்டு இருப்பா, அணிலுக்கு வால் முறைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவர் காமன் மேனை வந்து அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து மறுக்கிறதுக்கு கிடையாது. இந்த விஷயத்தில் வந்து ஸோ இப்போ வந்து விஜயோட தேவை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே இருக்குது. விஜய்ன்னு மட்டும் இல்லை, ஒரு மாற்று அரசியலோட தேவை வந்து கண்டிப்பாகவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்காங்க. நல்லது பண்ணலன்னு கண்டிப்பாக யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்நேரத்துக்கு நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இப்போ வீடியோவில் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கட்சிகளுமே வந்து காரணம் தான். ஏன்னா நம்ம செக்யூர்டாக இருக்கும், ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக இருக்கும். நான் வந்து ஒரு iPhone 16 நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் எந்த இடத்துலையும் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. மேஜராக நிறைய பேர் குட்டி குட்டி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மேஜராக எந்த பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு சினேரியோவில் ஒரு காமன் மேன் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரெண்டு கவர்மெண்ட்டுமே என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் எனக்கு பர்சனலாக நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவோட செயல்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் கோவிடு வந்திருந்தது. அதுக்கப்புறம் வீடை லாக்டவுன் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேர் வந்து கவர்மெண்ட்டால் இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா டெய்லி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, டெய்லி வந்து மருந்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மார்னிங் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ த்ரூ அவுட் அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து சூப்பராக பண்ணாங்க. என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே, ஒரு கவர்மெண்ட் நினச்சா எந்த அளவுக்கு ஒரு பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து செக் பண்ணுறது அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டால் பண்ண முடியுமா ஆர்கனைஸ் பண்ணி அப்படின்றது வந்து அங்கே தான் பார்த்தேன். ஸோ எனக்கு ஏடிஎம்கேல அது பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பண்ணாமல் நம்ம வந்து ஒரு காமன் மேனாக வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டோ இல்லை நடந்துக்கிட்டோ இருக்கவே முடியாது. ஸோ ரெண்டு கவர்மெண்ட்டுமே அதை என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இப்போது டிஎம்கேலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு சம்திங் அந்த மாதிரி இஷ்யூக்கள்லாம் இருந்தாலும், நிறைய இஷ்யூக்கள் இருந்தாலும் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமன் மேன் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். அண்ட் நான் வந்து சப்போர்ட் பண்ணல, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, கிரேட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, விஜய் வந்து தேவையே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்ல வரல. ரெண்டு பேர்கிட்டையும் குறைகள் நல்லதும் பண்ணியிருக்காங்க, குறைகளும் இருக்குது. ஸோ அந்த குறைகளையும் தவிர்த்துக்கிட்டு விஜய் வந்து பண்ணுறதுக்கு தயாராக வராரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வரவேற்கத்தக்கது தான். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவனதான் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் இன்னும் நிறைய பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், எல்லாருக்கும் தெரியிற விஷயங்கள் தான். ஊழல் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது. ஊழல்ன்றது வந்து எல்லாருக்கும் பழகிடுச்சு. என்ன சொல்கிறது, கரப்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாருமே பழகிடுச்சு. கிட்டத்தட்ட அது நம்மளோட காசு தான்.
அது வந்து ஏதோ ஒன்று டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அது சுற்றி வருது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நமக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட் வரலன்ற ஒரு கோவம் வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து விஜய் டேப் பண்றாரு. இது எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுங்கிறது தான் இங்க வந்து விஷயம். ஏன்னா, இந்த ஊழல்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? அகைன் நான் சொன்ன மாரி பழகி போயிடுச்சு. இத வந்து இப்ப இந்தியன் 2வே வந்து ஃபெயில் ஆனதுக்கு காரணம் வந்து படம் சரியா இல்ல. ஆக்சுவலி அது வந்து ஒரு படமா இருக்க வேண்டியது 2 படமா கட் பண்ணாங்க. அதெல்லாம் ஃபைன். பட் கோர் சப்ஜெக்ட் வந்து ஊழல். அந்த ஊழல் வந்து கைண்ட் ஆஃப் பழகுன மாரி ஒரு விஷயமா மாறிடுச்சு மக்கள் கிட்ட. ஸோ அத டேப் பண்ணிட்டு வராரு. அண்ட் சமூக நீதி நெறைய விஷயங்கள் பேசுறாரு. கண்டிப்பா வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு 20 டூ ஒரு 40க்குள்ள இருக்கிற பெர்சன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது பயங்கரமா வந்து செல்லுபடி ஆகும். அதுவும் வந்து என்ன சொல்றது? எல்லா இடத்துலயும் இது சிட்டின்னு மட்டும் இல்ல, கிராமம்னு மட்டும் இல்ல, டவுனுன்னு மட்டும் இல்ல. எல்லா இடத்துலயும் இந்த ஏஜ் குரூப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவான ஒரு டார்கெட்டா இருக்கும். ஸோ இந்த ஏஜ் குரூப் தான் இப்போதைக்கு இந்த டெமோகிராஃபில அதாவது இப்ப இருக்கிற வரக்கூடிய எலக்ஷன்ஸ் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெமோகிராஃபி தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சு பார்க்கும்போது, விஜய் ஜெயிக்கிறதுக்கும், இல்ல ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சார்னா, கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பட் இது ரொம்ப இயர்லி. ஏன்னா வந்து இன்னும் எலக்ஷனுக்கு நெறைய டைம் இருக்கு. அண்ட் ஒரு ஒரு நாளும் நெறைய மாற்றங்கள் மாறிக்கிட்டே வரும். அந்த பெர்செப்ஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, காமன் மேனுக்கு வந்து ஒரே ஒரு பெர்செப்ஷன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் விஜய்ன்னு சொல்றேன். நாளைக்கு நான் வேற யாராவது சொல்லலாம். அது உரிமை நமக்கு இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து அதுதான் உரிமை. நமக்கு இருக்கிற ஒரே உரிமை ஓட்டு போடுறது மட்டும் தான். நமக்கு சரின்னு பட்டுச்சுன்னா பண்ணலாம். சரின்னு படலன்னா மாத்தலாம். இங்க நெறைய பேர் இருக்காங்க. வம்சம் வம்சமா நாங்க வந்து இவங்களுக்கு தான் போடுவோம், அவங்களுக்கு தான் போடுவேன்னு. அவங்கள மாத்த முடியாது. ஆனா அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் இருக்குல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து விஜயோட ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்டின்ட்டு பார்க்குறேன். அந்த பலத்துல விஜய் மட்டும் கிடையாது. அந்த இடத்துல வந்து சீமான் இருக்காப்ல, அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை இருக்காப்ல. இந்த மாரி நெறைய தலைவர்கள் வந்து இருக்காங்க. இருந்தாலும் அத வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சுட்டு விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இஃப் அ இத ஒரு என்ன சொல்றது? ஒரு கான்ஷியஸான ஒரு ஒரு டோன்லயே போயிட்டுருக்காரு அப்டின்னா, கண்டிப்பா வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வெரி இம்ப்ரசிவ் இன் ரீசென்ட் சுற்றுப்பயணங்கள் அண்ட் திங்ஸ் ஆர் வாட் ஹி ஸ்பீக் அப்டின்றது வந்து என்ன ஒரு என்னோட ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அதுக்கான ஒரு பதிவு தான். என்னோட ஒரு ரா ஃபார்ம் ஆஃப் ஒரு பதிவு தான். "நீ யார்றா? உன் கருத்தெல்லாம் வந்து என்ன ஒரு பெரிய விஷயமா? நீ சொல்ட்டா வந்து தலைவருக்கு இதுவாயிடுமா, அதுவாயிடுமான்ட்டுலாம்" விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பொங்காதீங்க. சும்மா ஒரு காமன் மேன் அண்ட் நாட் அ பிக் விஜய் ஃபேன். அண்ட் ஐ ஃபீல் த ரீசன்ட் திங்ஸ் ஆர் இம்ப்ரெசிவ்ங்கிறத வந்து பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.